வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு சோதிட குறிப்பை இப்பொழுது பார்ப்போம். சூரிய பகவானை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். சூரிய பகவான் எங்கு இருந்தால் நல்ல பலன்களை செய்வார் என்பதை பற்றி நாம் இப்போது தெளிவாக பார்ப்போம். மேசம் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் உச்சமான நிலையில் இருப்பார், நல்ல பலன்களை செய்வார். அவருக்கு நண்பர் வீடு. அடுத்து ரிஷபம் வீட்டில் இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருப்பார், அங்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார். மிதுனம் வீட்டில் இருந்தாலும் புதன் பகவான் வீடு, சூரிய பகவானுக்கு நண்பரின் வீடு. அந்த வீட்டில் சூரிய பகவான் இருந்தாலும் நல்ல பலனை தருவார். ஆனால் சந்திர பகவான் வீடு மனைவியினுடைய வீடு. அந்த வீட்டில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா அல்லது வளர்பிறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாரா என்பதை பொறுத்துத்தான் சூரிய பகவான் நல்ல பலன்களை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதேபோல் சிம்மம் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் தன் வீட்டில் அவர் ஆட்சியில் இருக்கிறார். அதனால் அப்பொழுது அவர் நல்ல பலன்களை செய்வார். சிம்மத்திலும் அவர் இருக்க சிறப்பு. அதே ஒரு கன்னி வீட்டில் புதன் பகவான் அவர் நண்பர் வீட்டில் சம வீட்டில் இருப்பதால் நல்ல பலன்களை செய்வார். ஆனால் துலாம் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் நீச்ச நிலை அடைவார். நீசம் அடைவதால் பலன் குறைவு. அதனால் அங்கு சூரியன் இருப்பது சிறப்பாக இல்லை, அவ்வளவு சிறந்த பலன்கள் கிடையாது. அதே நேரம் விருச்சிகம் வீடு, விருச்சிகத்திலும் சூரிய பகவான் இருக்கலாம், அதுவும் சூரிய பகவான் நண்பர் வீடு. தனுசு வீடும் சூரிய பகவானுடைய நண்பர் வீடு. அதிலும் சூரிய பகவான் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். ஆனால் மகரம் வீடு, கும்பம் வீடு இரண்டும் இருள் சார்ந்த வீடு. சூரிய பகவான் ஒளிக்கிரகம், சனி பகவான் இருள் கிரகம். அந்த இருளில் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் நல்ல பலனை தருவாரா என்று கேட்டால், மகரம் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் அவர் சந்திர பகவான் வீட்டை பார்ப்பார். இருளில் வீட்டில் இருந்தாலும் ஒளி கிரகத்தின் வீட்டால் ஒளி வீட்டான சந்திர வீட்டை பார்ப்பதால் பலன்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே நேரம் கும்ப வீட்டில் சனி பகவானுடைய வீடு, இருள் சார்ந்த வீடு இருந்தாலும் கும்ப வீட்டில் அவர் இருந்தால் தனது 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக தனது பார்வையை தன் வீட்டின் மீது செலுத்துவார். அப்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். தன் வீட்டை தானே பார்ப்பது சிறப்பு என்ற அடிப்படையில் சூரிய பகவான் நல்ல பலன்களை செய்வார். மீனம் வீட்டிலும் சூரிய பகவான் இருக்கலாம். சூரிய பகவானுக்கு அது நட்பு வீடு. அதனால் சூரிய பகவான் மத்துவமான பலனை தரக்கூடிய வீடு என்று பார்த்தால் துலாம் வீடு. கடகம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது சந்திர பகவான் ஒன்று பௌர்ணமி சந்திரனாக இருக்க வேண்டும், இல்லது பௌர்ணமி நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை தருவோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.